நீங்கள் எந்த அரசியலில் வேணால் இருங்க, எந்த நடிகர்களுக்கு நீங்கள் ரசிகராக இருங்க, எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்கள், எந்த வேலைக்கு வேணாலும் போங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் தேவையான விஷயத்த சீமான் அண்ணன் ஒரு மேடையில் இப்போ பேசியிருப்பாரு. அதை பற்றி தான் பார்க்கணும். இதை நீங்கள் கவனிக்கலைன்னா வருங்காலத்தில் பெரிய ஆபத்து சந்திக்க இருக்கும். இப்போ வட மாநில தொழிலாளர்களை பற்றி இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு 3 வயது சிறுமியை 3 வயது குழந்தைய பாலியல் துன்புறுத்தி கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. ஒன்றாச்சா? அடுத்தது நம்ம தமிழர்களை திருப்பூரில் இருக்கட்டும் பல பேரை அடித்து விரட்டுறாங்க வட மாநில தொழிலாளர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே பேர் ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு பல இஷ்யூ ஆகிருக்கு, பல பேர் பேசுறது. இந்த மாதிரி பல பொருட்களை திருடிட்டு போகிறது, இந்த மாதிரி பல இதில் நிறையா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதை சீமானனை என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டுக்கு அவங்க பல கோடி பேர் வேலைக்கு வரட்டும், எவ்வளோ பேர் வேணும் வரட்டும். ஆனால் நம்ம வெளி மாநிலத்துக்கு நம்ம இந்தியா கூட வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். நம்மளுக்கு தேவை, நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்குறோம், எந்த இடத்துல தங்குறோம், இந்த மாதிரி பல அக்ரிமெண்ட்டும் ஒன்று இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு தெரியப்படும். ஏன்னா நம்ம என்னென்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அங்கேயே நம்ம பெரிய தப்பு பண்ணாலும் அவங்க ஈஸியாக நம்ம எங்கே தங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வாங்கியிருக்கோம், ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி முறைகேடு இங்கே கிடையாது. அவங்க பாட்டு தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. இதை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் விஜய் அவர் கவனத்துக்கு இதை இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தப்பு நடந்து எந்த அரசியல் வேணாலும் இருங்க, எந்த ரசிகராக இருங்க. ஆனால் சீமானன் சொன்ன மாதிரி வாக்குரிமை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டு அரசியலை அவங்க தீர்மானிப்பாங்க. அப்போ நீங்கள் நிலமற்ற அகதியாயிடுவீங்க. இது வரலாற்றில் உண்மையான நடந்த விஷயம். ஏன்னா நம்ம சாதியும் மதமாகவும் பிரிஞ்சிருக்கோம். அவங்க மொழியாக இந்தின்னுங்கிற ஒரே மொழியாக நிற்பாங்க. அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களோட கொள்கை, அவங்களோட கலாச்சாரத்தை தான் பார்ப்பாங்க, அவங்களோட இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க கூட்டம் அதிகமாக இருந்தால். அப்போ நம்ம நிலமற்ற அகதியாக நம்ம வெளியில் குலைக்க போவோம், நம்மளை அடித்து வரட்டுவாங்க. அதனால தான் சீமானனை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் எத்தனை அரசியல் பேசினாலும் எத்தனை பேரை பகைச்சு பேசினாலும் சரி, ஆனால் அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அதை மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு கவனத்துக்கு இதை ஒரு இது தீர்வாகவே வாக்குரிமை கொடுத்துடாதீங்க. அவங்க எந்தெந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க அதை ஒரு பர்மிட்டு லைசன்ஸ் மாதிரி போட்டு இதை கவனத்துக்கு இழுக்கணும். இது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உலக அரசியல் பொலிட்டிக்கல் ரோஜித்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.